குரு பிரியாக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்னு கோவிலுக்கு வராரு. ஆனா அன்னைக்கு தான் பிரியா குருங்கிற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இதை பார்த்த ஹீரோக்கு மனசு உடைஞ்சு போகுது. கிரி லவ் பண்ண விஷயம் பிரியாக்கு தெரியும். இவங்களும் ரொம்ப நாளா அவரை பார்த்துட்டு தான் இருப்பாங்க. பிரியாவும் கிரியை லவ் பண்றதா நினைச்சிட்டு இருப்பாரு. அதனாலதான் இன்னைக்கு ப்ரப்போஸ் பண்ண வந்திருப்பாரு. கிரி மியூசிக் இண்டஸ்ட்ரியில வேலை பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஹீரோயின் ஞாபகமாவே இருக்கிறதால அவரால் இந்த வேலையை ஒழுங்கா பண்ண முடியல. நேச்சுரல் சவுண்ட்ஸ் ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு பீச்சுக்கு போய் அலையோட சவுண்ட் ரெக்கார்ட் பண்றாரு. யாரோ ஒரு பொண்ணு கத்துற சவுண்ட் கேக்குது. இந்த வீட்ல இருந்து தான் சவுண்ட் வருது, நம்ம போய் பார்க்கலாம்னு சொல்றாரு. ஃப்ரெண்ட் அதெல்லாம் தேவையில்லை, வா போலான்னு கூப்பிடுறாரு. இப்போ அந்த வீட்டுக்குள்ள இருந்து ஒரு கார் போறத பாக்குறாங்க. வீட்ல யாருமே இருக்க மாட்டாங்க, வா போகலாம் அப்படின்னு ஃப்ரெண்டையும் கூட்டு வந்துடுறாரு. தகமா இருக்குன்னு தண்ணி குடிக்கிறாரு. இப்போ பாட்டில ஹீரோ கிட்ட தூக்கி போடும்போது அது கதவுல பட்டு கதவு ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆயிடுது. இவங்களால டோரை ஓபன் பண்ணவே முடியல, லாக் ஆயிட்டு இருக்கு. பாஸ்வேர்ட் போட்டாதான் ஓபன் ஆகுமா, இவங்களுக்கு பாஸ்வேர்ட் தெரியாததுனால இன்னைக்கு நைட் இங்கே ஸ்டே பண்ணிக்கலாம்னு பண்றாங்க. ஃப்ரெண்ட் இந்த வீட்ல பேய் இருக்குன்னு சொல்லி பயப்படுறாரு. எதுக்கும் இந்த ரூம்ல போய் செக் பண்ணி பார்க்கலாம்னு உள்ள வராங்க. அங்க ஒரு பொண்ணு திரும்பி படுத்திருக்காங்க. திருப்பி பார்த்தா பிரியா தான் வந்து இறந்து போயிருக்காங்க. ஹீரோ பிரியா இறந்ததை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றாரு. கண்டிப்பா பிரியாவோட ஹஸ்பண்ட் தான் கொலை பண்ணிருக்கணும். பிரியாவோட ஹஸ்பண்ட் குரு தான் வந்திருப்பாரு. அதனால நம்ம இப்ப இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடலான்னு மாடியில இருந்து பின்பக்கமா குதிச்சு ஓட பாக்குறாங்க. பாடி கார்ட்ஸ் எல்லாருமே வீட்டு வாசல் நிக்கிறதால இவங்களால வெளியே போக முடியல. இப்போ ஒரு சுட்கேஸை எடுத்துட்டு போறத பாக்குறாரு. பிரியாவை தான் அந்த சுட்கேஸ்ல வச்சிருக்காங்கன்னு போலீஸ்க்கு கால் பண்ணி இந்த வீட்ல ஒரு கொலை நடந்திருக்குன்னு இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. குரு வீட்டுக்கு விசாரிக்கலாம்னு இன்ஸ்பெக்டர் போறாரு. குரு கிட்ட அவங்க வைஃப் எங்கன்னு கேட்டதுக்கு படிக்கிறதுக்காக வெளியூர் போயிருக்கிறதா சொல்றாரு. உங்க வைஃப்க்கு கால் பண்ணி கொடுங்கன்னு கேக்குறாரு. இப்போ இன்ஸ்டிடியூட் கால் பண்ணா பிரியான்ற பேர்ல யாரும் இங்க படிக்கலன்னு சொல்லிடுறாங்க. குரு வீட்ல வேலை செய்யற ஒருத்தர் நேத்து நைட்டு தான் நான் பிரியாமாவை பார்த்தேன்னு சொல்றாரு. இதனால குரு அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. குரு பிரியாவை கொடுமை பத்தி சிகரெட்ல சூடு வச்சதா சொல்றாரு. அங்க இருக்க வேலைக்கார அம்மாவும் அதே மாதிரி சொல்றாங்க. பிரியாவை பயங்கரமா அடிச்சாரு, இதை நானே பார்த்தேன்னு சொல்றாங்க. குரு பிரியாவை காயப்படுத்தினதா அவங்க ஃப்ரெண்ட் கிட்ட கூட சொல்றாங்க. கல்யாணம் ஆகி 3 மாசம் நல்லா தான் இருந்தது. ஆனா கொஞ்ச நாளே என்ன சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாரு. போன்ல என் ஃப்ரெண்டோட நான் போட்டோ எடுத்திருந்தேன். அவன் யாரு, இவன் கூட நீ தப்பு பண்ணியா அப்படின்னு சொல்லி என்ன அடிக்கவும் செஞ்சாருன்னு சொல்றாங்க. இன்ஸ்பெக்டர் குரு கிட்ட ஒரு போட்டோ காட்டி யாருன்னு கேட்கிறாரு. இவன் என்னோட ஃபர்ஸ்ட் வைஃப், எனக்கு தெரியாம இல்லீகல் அஃபேர் வச்சிருந்தா, அதனால அவ சூசைட் பண்ணிக்கலாம்னு சொல்றாரு. கோர்ட் குரு மனநல பாதிக்கப்பட்டதால அவரை மனநல காப்பகத்துல சேர்க்கறாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பிரியாவை காட்டுறாங்க. அவங்க இறந்து போகல. குருவோட ஆள் எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு அவங்க எடுத்துட்டு வந்தா சூட்கேஸா இவங்க எடுத்துக்கிறாங்க. அதுல ஃபுல்லா பணமும் தங்க பிஸ்கெட்டும் இருக்கு. அதுக்காக தான் அவங்க குருவை கல்யாணம் பண்ணிருப்பாங்க. இவங்களும் அவங்க பார்ட்னரும் சேர்ந்து தான் எல்லா பிளானும் பண்ணிருப்பாங்க. குருவோட ஃபர்ஸ்ட் வைஃப் இறந்ததால ஒரு மனநல பாதிக்கப்பட்டிருப்பாரு. குரு பிரியாவை உண்மையா லவ் பண்ணிருப்பாரு. பணம் நகலாம் கொடுக்குறாரு. படிக்கிறதுக்கு வெளியூருக்கு போறதா சொல்றாங்க. பிரியாக்கு ஒரு டெக்னிக் தெரியும். குரு பின்னாடியே அவங்க இருப்பாங்க. ஆனா அது குருவால ஃபீல் பண்ண முடியாது. ஆனா மத்தவங்க கண்ணுக்கு பிரியாவை தெரியும். இப்படிதான் அவங்க தண்ணியை காயப்படுத்திக்கிட்டு வேலைக்காரங்க முன்னாடி குரு வந்து குடும்பப்படுத்தின மாதிரி நடிச்சிருப்பாங்க. குருவை பொறுத்த வரைக்கும் அவங்க வெளியூர்ல போய் படிச்சுட்டு இருக்கதா நினைப்பாரு. இந்த பிளான்ல கிரிக்கு தெரியாமலே அவரை யூஸ் பண்ணிருப்பாங்க. பார்ட்னர் கதையும் முடிச்சுட்டு இவங்க பணத்தெல்லாம் எடுத்துட்டு அடுத்த ஆளை தேடி போயிடுறாங்க.